Hello everyone, welcome to our channel. 30 days spoken English class challenge-ல இன்னைக்கு day 2. day 1ல என்ன லெசன் பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கா? ஓகேங்க, இப்போ ஒரு சின்ன ரீகால் செக்ஷன் போயிட்டு வந்துடலாம். day 1ல சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வேர்பு பார்த்தோம். வேர்பில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்ஷன் வேர்ப், இன்னொன்று பி வேர்ப் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டையும் வேர்பையும் வச்சு மட்டுமே எப்படி கம்ப்ளீட் சென்டென்ஸ் உருவாக்குறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயங்க. ஃபஸ்ட்டு, இங்கிலீஷை மனப்பாடம் பண்ணி கற்றுக்க முடியாது. 2வது விஷயம், இங்கிலீஷை புரிஞ்சு தான் கற்றுக்க முடியும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கிலீஷை நம்ம என்னத்தான் மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால் பேசவே முடியும். ஏன்னா பேர்லேயே இருக்குது ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு. அப்படின்னா என்ன? ஸ்போக்கன், நம்ம பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணினா தான் இங்கிலீஷை ஈஸியாக கற்றுக்க முடியும். ஓகே, வாங்க இன்றைக்கி day 2 கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி சின்ன சின்ன வார்த்தைகளை வச்சு நிறைய சென்டென்ஸை நீங்களே க்ரியேட் பண்ண போகிறீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற வேர்ட்ஸ் பாருங்கள். டு, ஃபார், வித், ஃப்ரம், அபவுட். நம்ம எப்படி தான் இங்கிலீஷில் பேசினாலும் இந்த வேர்ட்ஸ் இல்லாமல் நம்மளால் இங்கிலீஷில் பேசவே முடியாதுங்க. இந்த 5 வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த 5 வேர்ட்ஸையும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தமிழில் என்னன்னு பார்க்கலாம். டூ, அதுக்கு இக்கு. ஃபாருக்கு தமிழில் காக. வித், உடன். ஃப்ரம், இருந்து. அபவுட், பற்றி. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற 6 வேர்ட்ஸையும் பாருங்கள். மீ, என்னை. யூ, உன்னை. ஹிம், அவனை. ஹெர், அவளை. தெம், அவர்களை. அஸ், எங்களை. இதையும் சேர்த்து நம்ம கற்றுக்கலாம். ஃபஸ்ட் இருக்க வேர்டையும் செகண்ட் இருக்க வேர்டையும் சேர்த்து நம்ம புதுசாக ஒரு வேர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்க 6 வேர்ட்ஸை 2 ஓட சேர்த்து நம்ம புதுசாக ஒரு வேர்டு க்ரியேட் பண்ண போகிறோம். 2 சைடில் இருக்க வேர்ட்ஸுக்கும் இப்போ உங்களுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும் இல்லையா. மீ, என்னை. டு, இக்கு. அப்போ 2ஐயும் சேர்த்து டு மீ அப்படின்னா எனக்கு. யூ, உன்னை. டு, இக்கு. 2ஐயும் சேர்த்து உனக்கு அப்படின்னு வரும். அதுக்கு டு யூ. டு, இக்கு. ஹிம், அவனை. டு ஹிம், அவனுக்கு. இதே மாதிரி நீங்களும் மற்ற வேர்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம சேர்ந்து சொல்லலாம். டு, இக்கு. ஹெர், அவளை. டு ஹெர், அவளுக்கு. டு, இக்கு. தெம், அவர்களை. டு தெம், அவர்களுக்கு. டு, இக்கு. ஹஸ், எங்களை. டு அஸ், எங்களுக்கு. 5 வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் வேர்ட் ஃபார். ஃபாரோட மீனிங் காக. ஃபாருங்கிற வேர்டை இந்த 6 வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேர்க்கணும். எனக்குங்கிற வேர்டையும் காகங்கிற வேர்டையும் சேர்த்தா என்ன வரும்? எனக்காக. அதான் எனக்காக, உனக்காக, அவனுக்காக, அவளுக்காக. இது எப்படி சொல்கிறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மீ, என்னை. ஃபார்னா காக. இந்த 2ஐயும் சேர்த்து ஃபார் மீ, எனக்காக. யூ, உனக்கு. ஃபாருக்கு மீனிங் காக. அப்போ 2ஐயும் சேர்த்து ஃபார் யூ, உனக்காக. இதே மாதிரி கீழே இருக்க வேர்ட்ஸுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஹிம், அவனை. ஃபார், காக. ஃபார் ஹிம், அவனுக்காக. ஃபார் ஹெர், அவளுக்காக. ஃபார் தெம், அவர்களுக்காக. ஃபார் அஸ், எங்களுக்காக. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம ஒரு சில சென்டென்ஸை வச்சு பார்க்கலாம். நான் உனக்காக கொண்டு வந்தேன். ஐ பாட் இட் ஃபார் யூ. இந்த சென்டென்ஸை நல்லா பாருங்கள். நான் உனக்காக கொண்டு வந்தேன், உனக்காக. இந்த மாதிரி நம்ம பேசுகிற சென்டென்ஸில் எங்கெல்லாம் காக அப்படின்னு வருதோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். எவ்ரிதிங் இஸ் ஃபார் ஹிம். அவனுக்காக தான் எல்லாமே. இதில் அவனுக்காக அப்படிங்கிறது வந்திருக்கா, அதனால தான் நம்ம இதில் ஃபார் ஹிம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எங்களுக்காக என்ன கொண்டு வந்த? வாட் brought ஃபார் அஸ். இதில் ஃபார் அஸ் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ எங்களுக்காக. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்களா? ஃபார் முடிஞ்சு அடுத்த வேர்ட் வித். வித்துக்கு தமிழில் உடன். 6 வேர்ட்ஸோட இந்த வித் சேர்த்து இப்போ நம்ம வேர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான். வித், உடன். மீ, என்னை. ஸோ என்னுடன். வித் மீ, உன்னுடன். வித் யூ. வித் ஹிம், அவனுடன். வித் ஹர், அவளுடன். வித் தெம், அவர்களுடன். வித் அஸ், எங்களுடன். 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹீ இஸ் வித் மீ. அவன் என்னுடன் இருக்கிறான். பட் நம்ம பேசும்போது
அவன் என் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ புரியுதா வித் எங்கே வரும் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு போகலாம். ஐ கோ வித் தெம், நான் அவங்க கூட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி பேசி பாருங்கள். நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். ஃப்ரம், இருந்து. என்னைங்கிற வேர்டும் இருந்துங்கிற வேர்டும் சேர்ந்து என்னிடம் இருந்து அப்படின்னு மாறும். அதே மாதிரி உன்னை அப்படிங்கிற வேர்டும் இருந்து அப்படிங்கிற வேர்டும் சேர்ந்து உன்னிடமிருந்து அப்படின்னு மாறும். மீ, என்னை. ஃப்ரம், இருந்து. ஃப்ரம் மீ, என்னிடம் இருந்து. யூ, உன்னை. ஃப்ரம், இருந்து. ஃப்ரம் யூ, உன்னிடம் இருந்து. ஹிம், அவனை. ஃப்ரம், இருந்து. ஃப்ரம் ஹிம், அவனிடம் இருந்து. ஹெர், அவளை. ஃப்ரம், இருந்து. ஃப்ரம் ஹெர், அவளிடமிருந்து. தெம், அவர்களை. ஃப்ரம், இருந்து. ஃப்ரம் தெம், அவர்களிடமிருந்து. அஸ், எங்களை. ஃப்ரம், இருந்து. ஃப்ரம் அஸ், எங்களிடமிருந்து. இன்றைக்கி பார்க்க போகிற லாஸ்ட் வேர்டு இதுதான், அபவுட். அபவுட்னா பற்றி. மீ, என்னை. அபவுட், பற்றி. அபவுட் மீ, என்னை பற்றி. யூ, உன்னை. அபவுட், பற்றி. அபவுட் யூ, உன்னை பற்றி. நீங்கள் பேசும்போது நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா? உன்னை பற்றி, அவளை பற்றி அப்படின்னு சொல்ல மாட்டோம். உன்னை பற்றி, என்னை பற்றி, அவளை பற்றி அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இடத்துல எல்லாம் தான் யூஸ் பண்ணுறது அபவுட்டுங்கிற வேர்டு. ஹிம், அவனை. அபவுட், பற்றி. அபவுட் ஹிம், அவனை பற்றி. ஹெர், அவளை. அபவுட், பற்றி. அபவுட் ஹெர், அவளை பற்றி. தெம், அவர்களை. அபவுட், பற்றி. அபவுட் தெம், அவர்களை பற்றி. அஸ், எங்களை. அபவுட், பற்றி. அபவுட் அஸ், எங்களை பற்றி. இதுக்குள்ளே எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இப்போ பேசும்போது என்னை பற்றி என்ன நினைத்தாய் அப்படின்லாம் நம்ம பேசுகிறதில்ல. என்னை பற்றி என்ன நினச்ச அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம். ஸோ பற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக பற்றி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். வாட் டிட் யூ திங்க் அபவுட் மீ? என்னை பற்றி என்ன நினச்ச? இந்த சென்டென்ஸை நல்லா நோட் பண்ணிங்களா? என்னை பற்றி, அந்த இடத்துல என்னை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்னை பற்றின்னு வர இடத்துல அபவுட் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸ், டெல் சம்திங் அபவுட் ஹர். அவளை பற்றி ஏதாச்சும் சொல்லு. இன்றைக்கி நம்ம கிளாஸோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு சில வார்த்தைகள் கொடுக்குறேன். அதை நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சர்ஸை காமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் டே 2 கிளாஸ் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு. இதுதான் அந்த வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்காக, இரண்டாவது என்னை பற்றி, மூன்றாவது அவர்களுடன், நாலாவது எங்களுக்கு, அஞ்சாவது வேர்ட் அவனிடமிருந்து. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.